அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கண்டேன் கனிந்தேன் கலந்தேன் எனல் அருள் அரசே அருட்குருவே அருட்பெரும் சோதியை என் அம்மையை என் அப்பனை என் ஆண்டவனை அமுதை தெருளுரும் என் உயிரை என்றன் உயிருக்கு உயிரை எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சித்தசிகாமணியை மறுவு பெருவாழ்வை எல்லா வாழ்வும் எனக்கு அளித்த வாழ்முதலை மருந்தினை மாமணியை என் கண்மணியை கருணை நடம் புரிகின்ற கனகசபா மதியை கண்டு கொண்டேன் கனிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தேன். கண்டேன் அப்படின்ற அந்த பாட்டு ஃபஸ்ட்டு விஷன்ஸ் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து அப்புறம் மிஷன்ஸ் பூர்த்தி பண்ணோம்ல, அதுதான் வந்து கனியறதும் கலக்கிறதும். பார்த்தீங்களா? ஸோ அது வள்ளலார் ஆயிருக்காரு. அதனால் அவர் அந்த பாடல்களை ஏற்றி நம்மளுக்கும் அது இந்த கிளான்ஸ் காட்டுறாரு. எப்படின்னு இந்த கிரிக்கெட்டில் கிளான்ஸ் காட்டுவாங்கல்ல, இப்படி போங்க அப்படி போங்கன்னு, அந்த மாதிரி வள்ளலார் வந்து நம்மளுக்கு எழுதி காட்டுறாரு, பதிக்கிறார். அருள் அரசை அப்படிங்கும்போது அவரோட அரசு மாறுது. நம்மளோட அரசு வந்து காம்படிஷன் பேஸ்டு. எக்ஸாம்ஸு வைப்பாங்க, செலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஓட்டிங் சிஸ்டமும் வந்து இதுவாக இருக்கும். எலெக்ஷன்ஸ் 2 சைடும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே என்னடா கிடையாது, ஆனால் வள்ளலாருக்கு ஒரு செலெக்ஷன் தானே, அதுவும் ஒரு காம்படிஷன் தானே. எல்லாரையும் விளையாட விட்டு அதில் அது காம்படிஷன் தானே. பார்த்தீங்கன்னா அது கம்பேஷன் புரியுதானே. போட்டி போடுற பழக்கத்தை ஏற்றி விடுது அதிகமாக. உங்களை போட்டி போடுற நல்ல தனத்தை போயிட்டு ஒழுங்கா செய்ய வைக்குது. நல்லதை மேல ஓங்க வைக்குது. அந்த மேல ஓங்குறது எப்படி, அதை நம்ம அதுல போய் பிடிச்சுக்கணும், அது எப்படி நம்ம அதுல நம்ம போய் கலந்துக்கணும்னு கற்றுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது கலந்து கொண்டேன்னு சொல்கிறாருல. ஃபஸ்ட்டு அருள் அரசுனா நீ காம்படிஷன் போட்டால் என்னது கலந்துக்க முடியாது. தனித்து இது பண்ணி நேற்றே நம்ம பேசணும் கிளாஸில். பிட் அடிச்சு எல்லாம் தைரியம் எல்லாம் வாங்க முடியாது. அது வந்து அடுத்தவங்க செய்கிறத வந்து பிடிங்கெல்லாம் முடியாது. தானே இறங்கி களம் இறங்கி தானே செய்தால் தான் அது தரமாக மாறும். அது பிடுங்கிக்கிட்டோ அதை வந்து அபகரிச்சு எல்லாம் செய்ய முடியாது. அதை விரும்பி அதை உவந்து அப்படியே நல்ல அதுதான் மேன்மைன்னு எடுத்துக்கணும், கொடுக்கணும் எல்லாருக்கும். அப்போ தான் அது எடுக்கவும் கொடுக்கவும் அப்போ தான் அது வந்து ஆண்டவங்கிட்டருந்து வாங்கணும், நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். எப்படி இருந்தால் தான் அது மேன்மை. அந்த எனக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லும் போது நம்ம அருட்பெருஞ்சோதியோட சேர்த்து தான் நம்ம வச்சு பார்க்க முடியும். அவரு நம்ம கூட கலந்தா எப்படி வேலை செய்வாரோ அந்த மாதிரி நம்ம செய்யணும். ஆனால் நம்மளால அந்த மாதிரி செஞ்சால் புலைகள்லாம் நம்ம கிட்ட இருந்து தவிர்க்கப்படும். ஆனால் அது தவிர்க்காம பண்ணுறதால அந்த அரசு வந்து எந்த அரசுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அருள் அரசா இல்லை மருள் அரசா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அருட்குருவை. ஸோ ஒரு அரசு எப்படி இருக்கோ அந்த பாலிசிஸ் தான் என்ன பண்ணணும், மக்களுக்கு போய் சேரும், எஜுகேஷன்ஸாக போய் சேரும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் லைனில் உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாவர வகையில் வந்து பருக சொல்கிறாரா இல்லை இம்சிக்கிற ஆகாரத்தை பருக சொல்கிறாரா? தாவரியல் தான் சொல்கிறாரு. தாவரியல் சொல்கிறாரு. நல்ல செயலை அப்படியே நல்லா எடுத்து அப்போ ஊர்வனை உருகி செய்யணும்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஊர்வனை பறவைகள் மிருகம் அவங்களெல்லாம் நம்மளை இம்சிக்கிறது வந்து பெட்டரா? நல்லாவே தெரியுது அதெல்லாம் இம்சிக்க கூடாதுன்னு, கண் கூட தெரியுது. ஆனாலும் நம்ம அதில் கங்கணம் கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு இந்த குரு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருள் குரு வந்து சொல்லுவார் நம்மளுக்கு தான் வேணும். நேற்றும் நல்ல சப்ஜெக்டாக இருந்தது. நல்லா இன்னும் நல்லா நிறையா அதை சொல்லணும்னு நினைக்கும் போது எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால ரெக்கார்ட் அது பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க அவங்க கேட்குறவங்க இடைஞ்சல அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக ஆகுமேன்னு சொல்லிட்டு தான்
நம்ம சட்டுன்னு முடிச்சிட்டோமே. ஆமாம், அது மாதிரி அதெல்லாம் அருள் செயலாக கூட இருக்கலாம். சரி போதும் இவ்வளோ, சரி இந்த கண்டென்ட் இப்படி அந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லி அருள் குரு அப்படின்னு ஒரு சொல்லுவார். அவரே சொல்லி தருவார், நீ வந்து உலகத்துக்கு எப்படி பேசணும். இன்னைக்கு அவர் கலக்குறாரு இல்லை கடவுளோட, அந்த கலக்கிறத பற்றி எப்படி கலக்கணும் எப்படி செய்யணும்னு சொல்கிறாருல்ல இன்னைய பாடத்தில். அது இதை பற்றி நிறையா பேசுங்கன்னு சொல்லிட்டு நேற்று அதை முடிக்க வச்சாரு. ஆமாம், அவரு அதை பற்றி நிறையா பேசிட்டீங்க, இப்போ இதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாரு. கரெக்டாக இதுவும் பண்ணுவார். எப்போ வைக்கணும்னு சொல்லுவார், எப்போ உணரணும்னு சொல்லுவார். ஸோ அருட்பெரும் சோதியை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 குரு வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண வருங்க. நம்மளே வந்து சோதிச்சு பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க, நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள், வேலிடேட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் நான் வந்து நான் நித்யானந்தா கிட்ட கேட்டு பார்த்தேன். நான் வந்து படித்த அந்த சயின்சஸை வந்து இதை கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து போடும்போது, அப்படிலாம் நீ படிச்சுக்கோ ஆனால் செக் பண்ணுறது நமக்கு தெரியாது அப்படின்ட்டு. சரிங்களா, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னார், அங்கீகரிச்சார் அதை. ஸோ அதனால் அது எனக்கு செட் ஆகலை. ஸோ அருட்பெரும் சோதியை அண்ணி இவர் சொல்லும்போது நானும் கேட்டேன் அவங்ககிட்ட, ஏன்ப்பா படிப்பு படிச்சுட்டு இவ்வளோ செலவு பண்ணி பிஹெச்டி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், நீ என்னப்பா குருவை தேடி போகிறேன், நான் ஒரு இதை குருவை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற என்னப்பான்னு நீ என்ன சொன்ன? அதுக்கு நான் வந்து படிப்பு சம்மந்தப்பட்டதை தான் நான் போயிட்டு டவுட் கிளியர் பண்ணிட்டு வர போகிறேன், அது அந்த பயாலஜி வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக நான் போயிட்டு அது அந்த குருவை பார்த்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால கேட்டுட்டு வர மம்மி அப்படின்னு சொன்னேன். சரி பாப்போன்னா சரி போயிட்டு வான்தான் நானும் சொன்னேன். அதை பற்றி தான் நீயும் போய் அங்கே பார்த்துருக்க, அதெல்லாம் சரி வரலன்ற பட்சத்தில் ஏன்னா அங்கே அருள் அரசு நடக்கல, அந்த குரு அங்கே இல்லை. சரிங்களா, அவர் சும்மா ஏதோ ஒரு வேஷம்ன்றது இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அந்த அளவுக்கு எட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எட்ட முடியல. ஏன்னா தயை வந்து கலக்கணும், அன்புல இருள் கலக்கக்கூடாது, தயை கலக்கணும். அது என்ன அன்புல மருளா இருளா எதுவும் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் வந்து அது கலப்படம் ஆயிடுது. அன்புல வந்து கண்டதையும் நம்ம கலக்க வச்சா அது கலங்கிடுது. அந்த கலக்கம் இல்லாமல் தயையை கொண்டு போகும்போது அது நல்லா பறந்து விரியுது, நல்லா மேலும் மேலும் அப்படியே ஒளிமயமாக மாறிடுது. எந்த இருளுக்கிட்டையும் நம்ம போய் சேரணும்னு நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. எந்த என்ன கேவலமான செயலுக்கும் நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் போக மாட்டேங்குது. ஆண்டவன்கிட்ட தான் முழுமையாக நம்ம போய் சேரணுன்ற அந்த எண்ணங்கள் நல்லா மேலோங்குது. எந்த ஜீவராசியும் இம்சிக்கக்கூடாது, எல்லாமே நல்லா ஒளிமயமாக அதுங்களும் வாழணும், நாமளும் வாழணும், எல்லாரையும் வாழ வைக்கணுன்ற ஆசையும் அந்த கடவுளுடைய அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்குது. ஸோ அவர் பார்க்குற காட்சிகள் ஒன்று சொல்கிறாரு பாருங்க, அவருள்ள அரசாவும் தெரிகிறாரு எனக்கு, அவர் அருள் குருவாகவும் தெரிகிறாரு. அருள் சோதி எல்லாமாவும் இருக்கிறவர் தான் இறைவனு. ஆமாம், சோதியை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேட்ச் மாதிரி அவர் காட்டுறாரு. ஏன்னா ரொம்ப அறிவான இடம் சரிங்களா, மற்ற அறிவு மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க ரொம்ப சொல்லுவார். ஸோ என்ன அம்மையை அப்படின்போது அம்மை என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, பாடி சரிங்களா, டேடி நாடி சரிங்களா, அப்பனை ஆண்டவனை அப்படின்னு சொல்றது. ஆண்டவன் அப்படின்னும் போது நம்மளை ஆண்டுட்டு நம்மளுக்கு எல்லாமே தர்றவர், நம்மளுக்கு வேணுன்றதெல்லாம் பார்த்து பார்த்து நல்லதே கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவார். மாளணும்னு ஆசைப்பட மாட்டார், ஆளணும்னு ஆசைப்படுவார். மாளணும்னா மால் அப்படின்னும் போது மருள் லெவல்ஸ் இருள் நோக்கி போகிறது சரிங்களா, பிளாக் அண்ட் ஒயிட். ஆனால் கலர்ஃபுல் இதாக வர்றது வந்து அது தெருள் சரிங்களா. அதை நம்ம அந்த விளக்கத்தை பெற்றுக்கணும். நம்ம அறியாமையில் இருக்கும்போது ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் வந்தால் போதுன்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஏதோ இல்லாததுக்கு ஏதோ சுத்தமாக நம்ம தெரியாமல் இருக்கிறது ஸ்டெப் தெரிஞ்சுக்குவோன்னு சொல்லும் போது அது காமிச்சா ஓரளவுக்கு டக்குன்னு மறுபடியும் அது வேற தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரே அடியாகவும் அருள் இது அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இதுக்கு வந்துட்டேன், பகலுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூட சரிங்களா. எனக்கு ராப்பகல் கிடையாது, அற்ற நிலையெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க, அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அது பொய்யா தெரியுது, பூரணமா அதை பூரணம் அடையல. ஏன்னா தயை வந்து நிறைய கலக்கணும், அன்பு தயை ரெண்டும் கலந்து வேலை செய்தாதான் அது முழுமை பெறுது.
தயையே கலக்காம தயையை மூட்டை கட்டி மூளையில் போட்டு வச்சுட்டு அதெல்லாம் கலக்காது. அதனால தான் இந்த தயையை ஓங்க வச்சுக்கிட்டு நீங்கள் அன்புலையும் கலந்து அது போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்து சுகத்தை பெறுங்க, நல்லா ஒளிமயமாக ஆகுங்கன்னு சொல்கிறாரு ஐயா. சரி, அந்த கற்பனை கடந்து வாழ விடணும். இங்க இந்த அப்பனை சரிங்களா, ஆண்டவனை நம்ம ஒரு ஆள் சக்தி இருக்கு, மாண்டு போகாம மீண்டு இது பண்றது, மீள வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆண்டு அதான் நம்ம வந்து மாண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி தானே அடுத்த அந்த உயிரினங்களும் மாண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கும். அந்த ஜீவன்கள்லாம் துடிக்குது, ஓடுது, பயந்து நடுங்குது. அதை நம்ம நடுங்க வைக்கலாமா? அதை வந்து இம்சிக்கலாமா? அதை வந்து நம்ம அறிவுபூர்வமாகவும் அன்புபூர்வமாகவும் தயபூர்வமாக நம்ம அதை நல்லா அதை நம்ம வந்து இது என்ன நல்லா என்ன சொல்றது, அதுக்கிட்ட நம்ம கலக்கணும். அதை கலக்கணும். எப்படி ரெண்டு வகையில இருக்கு, வாழ வச்சு நம்ம ஒண்ணு வந்து பாடி வகையில நம்ம இது பண்றது, செக்சுவல் உள்ளம் வந்து உருகி நம்ம கலக்கணும். அந்த மாதிரி இது பண்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து சகோதரத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த லெவல்ஸ் காட்டி. இப்போ பிளான்ஸுக்கு வந்து நம்ம சகோதரத்தன்மை காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன் சொல்லுங்க, நம்ம பாடிக்கும் அவங்க பாடிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம ப்ராசஸும் டிஃப்ரெண்டா இருக்குது. உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். டெவலப்மெண்ட் வந்து கடவுள் படைப்பு எப்பேற்பட்ட அற்புத படைப்பு, அதை எப்படி நம்ம படிச்சுக்கணும், சாகா கல்வி சாகும் கல்வின்னு எப்படி தெரிய வச்சிருக்காரு நம்மளுக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களுக்கு ஏற்படுற அவங்களுக்கு மட்டும் சஃபரிங்ஸ் கிடையாதா, எந்த பாதிப்பும் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதிப்பு வந்து அவங்களால இது பண்ணிக்க முடியும், ஓவர் கம் பண்ண முடியும் ஈஸியா, சரிங்களா. ஆனா இங்க வந்து எப்படி தெரியுமா, முடியாது. நம்மள மாதிரி தான் அதுவும் ஏதாச்சும் அது உதாரணத்துக்கு எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இலை விழுந்துட்டா அந்த சூரியனை வந்து கிரகிக்கிற பவரை வந்து அவங்க இழந்துட மாட்டாங்க. திருப்பி இன்னொரு இலை வந்து நிறைய இலைகள் இருக்கு மல்டிபிள். ஆனா நம்ம வந்து இந்த ஒளிகளை கிரகிக்கிற கண்ணுகள் இருக்குல்ல, ஒன்று இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்று சீக்கிரமா முளைஞ்சிருமா. ஸோ இழப்புகள் யாருக்கு அதிகம், சரிங்களா. அதே மாதிரி அவங்களோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, காய்கள் கனிகள் அதெல்லாம் என்ன பண்ணும், ஒரு பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து இன்னொன்று வளர்ந்துடும். ஆனால் நம்மளோட இது இருக்கு தெரியுமா, நம்மளோட உள்ளூர் இது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்று வந்து வளருமா. ஸோ ஆனால் சில பேர் வள்ளிகளை வச்சு திருப்பியும் வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சிலித்தனமா. வள்ளி கூட என்ன வால் மட்டும் வெட்டினா தான் வளருது, மீதி எல்லாம் வளர்ந்துருது. அதான் நான் சொல்ல வரேன், அதெல்லாம் வால் தோலுக்கெல்லாம் கரெக்டாக அவங்க அறிவோட பார்க்கணும். ஒன்று பார்த்துக்கிட்டு எல்லாமே ஆண்டவனா மாறிடுது. இது சொல்லுவாங்கல்ல நம்ம மயிர் முளையுது, அதான் சுக்கிலும் அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு தன்மை முளையுது. எது முளையிலன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அறிவு விளைவு அதெல்லாம் தெரியும், வலியை தெரிஞ்சுக்கணும் தான் ஐயா சொல்லுவோம். அதனாலதான் அம்மை அப்படின்னு ஒரு கேரக்டர் செய்கிறது. அசட்டுத்தனமா அங்க பேசிக்கிட்டு நம்ம அறிவெல்லாம் வந்து கேவலமாப்படுத்திடக்கூடாது. ஆமா, அம்மை வந்து நம்மளுக்கு உரு கொடுத்து இந்த அப்பன் அறிவு ஆண்டவன் அப்படின்னும் போது உங்களை வந்து இந்த மரணமில்லா பெருவாழ்க்கையை வந்து அடையக்கூடிய லெவல்ஸ்க்கு எடுத்துட்டு போய் ஏறுற்று சுகுநிலை அடையிறதுக்காக தெருளுரும் என் உயிரை எப்படி சொல்லலைன்னா, நம்மளோட உயிர் வேற வள்ளலாரோட உயிர் வேற. ஸோ அவரோட காட்சிகளில் வந்து தெருளுரும் என் உயிர்னும் போது நம்ம மருளை வச்சுக்கிட்டு இருக்கிற உயிர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ அவருக்கு வந்து இன்னும் ஸ்டாண்டர்ட்ஸ் லெவலில் ஏற்றிட்டு கோல்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் போயிட்டதால தெருளுரும் என் உயிரை என்ற உயிருக்கு உயிரின்னு இன்னொரு பேருக்குன்னு கடவுள் சொல்லலாம். ஏன்னா அவரோட உயிருக்கு யார் இதுவாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட உயிருக்கு உயிர், அந்த உயிர் தான் வந்து நம்மளுக்கும் தேவை. நாளைக்கு நம்ம உயிர் வந்து உயிரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இது பண்ணிங்கன்னா அந்த உயிர் வந்து நம்ம கூட ஓட்டணும், சரிங்களா. எல்லாம் செய்ய வல்ல. ஸோ ரிலேஷன்ஷிப் எப்படின்னு பாருங்க, உடம்புக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஒரு அன்பு இருந்துச்சுன்னா கூட இது உயிருக்கும் உண்டான அன்பு மாதிரி இருக்கு, அப்படிதானே. உயிருக்கும் உண்டான அன்பு. ஆமாப்பா, கரெக்ட் நீ சொல்றதுதான். வந்து அன்பை வந்து எங்கே பெருக்கிக்கணுன்றது நம்ம தயவு கொண்டு பெருக்கிக்கும் போது தான் அது விரிவடையுது. இது வந்து உடம்புக்கு மட்டும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது குறுகிக்கிட்டு. ஆனால் இவங்க பழைய சித்தர்கள், அசுத்தமாய சித்தர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட சுக்கிலத்தை வந்து அவங்க இது பண்ணி அந்த உயிர் பொருள் இருக்குல்ல, அந்த உயிர் பொருளுக்கும்
இங்கே இருக்கிற பரா நாதம் இருக்குல்ல, அந்த நாதத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட பார்த்தாங்க. சரிங்களா? அது வந்து பெட்டர் கனெக்ஷனா, கனெக்டிவிட்டியா எப்பவுமே நல்லா நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வள்ளலார் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னு. ஆமா ஆமா அதான் சொல்றேன். இவங்க வந்து நிறைய அவங்கவுங்க அறிவை கொண்டு அந்த ஒரு இதுதானே கடவுள் வந்து இது ஒரு நாடக மேடையாக தான், இது விளையாட்டு இது மாதிரி தானே வச்சுருக்காரு. இங்கே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விளையாடி பார்த்து எது நல்லதுன்னு பார்க்கும்போது பெஸ்ட்டாக எது இருக்குன்னா, தயை கொண்டு அன்பை வந்து பெருசாக்கி எல்லார்கிட்டேயும் நல்லா அந்த கருணையோட பெருக்கிறது தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. மீதியெல்லாம் வந்து ஒரு மாதிரி சுருங்குது, எல்லாராலையும் செய்ய முடியல. எல்லாராலையும் எது செய்து கடவுள்கிட்ட சுலபமாக ஒரு மாதிரி எளிமையாக போக முடியுமோ, இனிமையாகவும் இருக்கணும் எளிமையாகவும் இருக்கணும்னும் போது வள்ளலார் ஐயா ராமலிங்க ஐயா சொல்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் ஈஸியாக செய்ய முடியும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னாலேயே அவர் சொல்கிறது கரெக்டாக அம்மா ஆமாம் குலை தவிர்க்கணும் இதெல்லாம் தேவையில்லாததை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம், என் அறிவுக்கே எட்டுது, என்னாலேயே இது முடியுது, அடுத்தவங்களுக்கு போய் உதவணும்னு சொல்லிட்டு இதை போய் என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு கூட நான் போய் இன்னொரு குடும்பத்தை அவங்க வழி ரணப்பட்டு இருக்காங்க, அவங்களால ஒன்றும் முடியலன்னும் போது அவங்களுக்கு போய் நல்லது செய்துட்டு வரணும்னு நினைக்கும் போது நீங்கள் இப்போ எவ்வளோ ஒரு தயை வந்து பெருக்கிக்கிட்டால் தானே அதை செய்ய முடியுது. வெறும் அன்பு போதும், நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கினா போதும், அவங்க பார்த்துப்பாங்க, அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும்னு அந்த இடத்துல நம்ம அப்படி அலட்சியமாக அன்பு அவங்களுக்கு என்னென்ன இருக்குது நம்மளுக்கு என்னென்ன இருக்குது நம்ம பார்க்கலாம், அவங்க பார்க்கட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டா நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. சாதிக்க முடியாதுன்னா என்ன, அது வந்து மேன்மை பெருநிலைக்கு போவாது. ஆமா, நான் கூட தடுக்கல பாருங்க, நீங்க அங்க போயிட கூடாது அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அங்க போனாதான் நம்ம இது நல்ல கருணை நல்லா வெறியும். ஆமா, எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒருத்தர் வழி பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க வழியை போக்கணும்னு சொல்றாரு ஐயா. அந்த வழியை போக்காம நம்ம பார்த்துக்கலாம், அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு பணம் காசு இல்லையா, அவங்க நம்மளோட வசதி படைச்சவங்க, அவங்கெல்லாம் எதனா பார்த்துக்கிட்டோன்ட்டு நம்ம அலட்சியப்படுத்தாம நம்ம போயிட்டு நம்ம ஒருத்தர் உதவி செய்யறோம்னும் போது அது பெரு இது. அது மாதிரி கடவுள் நம்ம எப்படி வந்து கடவுளை இவ்வளவு தூரம் வர்ணிக்கிறோமோ, நம்மளோட ஆள் தானே வள்ளலாரு, மனுஷன் மாதிரி இருந்தாரு, அவரும் இப்படி பேசுறாரோ அது மாதிரி கடவுள் நம்மள இது பண்ணுவாரு. டிஃப்ரெண்ட் இதுல வந்து நம்மளுக்கு கருணையை இது உரிமையை பண்ண வைப்பாரு. ஆமா, இப்போ ஒரு வழி தெரிஞ்சுட்டு அந்த வழியில அந்த ஒளியை பார்க்கலாம். அந்த கடவுள் வந்து எல்லா இதுவும் ஒளியார் தான் இருக்காரு, நீங்கள் இருளை நோக்கி பிரயாணம் பண்ணாதீங்கன்றது எவ்வளோ தெளிவாக நம்மளுக்கு தெரியப்படுத்துறாரு. இதை வச்சு கடவுள் அடைய முடியும்னு சொல்லும் போது இவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் அடையணும், அதுதான் அவர் சொல்கிறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் அடையணுன்ற அவசியம் இல்லைன்னு தெளிவாக அழகாக எடுத்து கொடுக்குறாரு. நம்மளுக்கு தான் எவ்வளோ இனிமையாக கொடுக்குறாரு. இந்த இனிமை அதெல்லாம் தூக்கி போட்டுருங்கன்ட்டார். அதான் அதெல்லாம் ரொம்ப கடினம், அதெல்லாம் காலம் ரொம்ப ஆகும், அந்த மாதிரி ஆக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி இனிமையாக எளிமையாக செய்யுங்க, இன்பமாக நீங்கள் எல்லாத்தையும் பெற வேண்டியதை பெற்றுக்கலான்னு சொல்கிறாரு. இதோட எளிமையாக யாருப்பா கற்றுக் கொடுப்பா? அதெல்லாம் ஒரு வழி சுற்றி வளைச்சி எங்கெங்கேயோ போயிட்டு யார் சொல்றது தெரியுமா? அருட்பெரும் ஜோதியே சொல்லிருக்கு. அதான் ஒன்ன மாதிரி எளிமையா எடுத்து சொல்றது யார் இருக்கா? அந்த மாதிரி நம்மளுக்கு கடவுள்கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்பட்டு தான் நம்மளுக்கும் அந்த எளிமையான அந்த வழியை எந்த அளவுக்கு நம்மளுக்கு அழகா எடுத்து கொடுத்து, ஸோ அதனால அவருக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. சரிங்களா? நம்மளுக்கு அது கிடைச்சிருச்சு எப்படியோ. ஆமா, ஸோ உயிருக்கு உயிரை நம்ம உயிரையும் அது ஆண்டதால தான் நம்மளுக்கு வந்து இந்த உலகம் எப்படி இது பண்ணணும், கோல்டன் லெவல்ஸுக்கு பொண்ணுலகமாக மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு வளர சொல்கிற அந்த இது அந்த உயிரோட தாக்கமும் நம்ம கிட்டே வந்து ஏறுது. நம்மளுக்கும் அது எனக்கு ஏறலைனாலும் எனக்கு அந்த ஊர்லேயே போய் காட்டி விட்டுருச்சு. சரி, நீ வந்து இந்த பாரு ஏற்கனவே வந்து கோல்டன் குளோப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோவில் சைடில் இருக்கு பாரு, ஆலமரம் மாதிரி அங்கே எப்படி வந்து எல்லாமே இது சகோதரத்தன்மை வந்து இருக்கணும், யுனைட்டி அப்படி பேசுகிறாங்க. அப்படின்னு பேசும்போது எனக்கு யுனைட்டிக்கு மேலே இன்டெகிரிட்டி அப்படின்ற மாதிரி இன்னொரு லெவல்ஸும் தெரியுது. ஏன்னா நம்ம நியூட்ரிஷன் எபிஜெனட்டிக்ஸ் படிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு இது விரியுதில்லை பார்வைகள். ஸோ சித்தசிகாம் எல்லாம் செய்ய வல்ல தலைமை. ஏன்னா இவ்வளோ தூரம் கூட்டு வந்து நிற்க வைக்கணும், பொண்ணுலகமும் மாற்றி காட்டணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செய்யக்கூடிய தன்மை இருக்கணும். சரிங்களா? அதெல்லாம் செய்யக்கூடிய தனித்தலைமை, அந்த இயற்கையை வந்து
சரி இப்படியும் இங்கேயும் சுகம் போட்டும் அங்கேயும் சுகம், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் இது போட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கலந்து கட்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு தலைவர். சரிங்களா? தனித்தலைமை சித்தசிகாமணி. ஏன்னா சித்தத்திலே இவர் தான் மாஸ்டர். வந்து அவர் செய்யற மாதிரி யாரும் வந்து அந்த மாதிரி அலங்காரம் ஜுவல்லரி மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி வச்சிருக்க மணியை. சொல்லுங்க. நம்ம வந்து ஜுவல்லு போட்டுக்கிட்டா நம்ம அழகாயிடுவோம், ஜுவல்லு போட்டுக்கிட்டா நல்லா எல்லாருக்கும் நல்லது செய்திருவோம் அப்படியே எல்லாமே நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுதுன்ற மாதிரி எவ்வளவு குருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, இங்க ஒரு சிறு சிறு சிறிய ஒரு ஒரு நம்ம அலங்காரத்துக்கு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கடவுள் மாதிரி இருக்கோம், நம்ம எல்லாத்தையும் வந்து கடவுள் மாதிரி பாத்துக்கிறோன்ற மாதிரி. அது கையில இல்லாத பொருளை வச்சுட்டு நம்ம வந்து சொல்ற மாதிரி கற்பனை சித்திகள். இது அதான் தங்கம் இருக்கும்போது தங்கம் போட்டுக்கிறோம், தங்கம் எதனா அடகு கடையில இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ பளபளப்பா இருக்கிற போலியானது ஏதோ ஒரு தங்கம் சொல்லி வந்து பட்டாடைகளை போட்டு அந்த பட்டுப்புழுக்களை வந்து அதெல்லாம் போட்டு பாக்குறோம். அப்படிலாம் பார்த்தாலும் நம்மளுக்கு மன வருத்தமும் வேதனையும், அவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க, இந்த சலசலப்பு தான் வந்து நம்ம மனசுல எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் வருது ஒழிய ஒரு நல்ல மேன்மையான எண்ணங்கள் வரவே மாட்டேங்குது. அப்ப அதெல்லாம் வராததுக்கு நம்ம ஏன் தெய்வத்துக்கிட்ட போகணும், விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், போய் சர்ச்சில் போய் பிரார்த்தனை பண்றோம், ப்ரேயர் பண்றோம், இந்த பக்கம் தியாக திருநாள்னு கொண்டாடுறோம், இத்தனையும் பண்ணி என்னத்தை யாருக்கு கொடுக்குறோம், என்ன செய்யறோம்? எதுவுமே செய்யாம எல்லாத்துக்கும் வழி கொடுத்துட்டு தானே இருக்கோம். அந்த அவரோட ப்ரோக்ராம் வந்து வெவ்வேறு மாதிரி விளங்குது. அதான் அது நீங்க தூய்மை பண்ணி பார்க்கணும். அது தூய்மைப்படுத்தணும்னா நம்ம எல்லா ஆசையும் திறந்துடணும், எல்லாமே மூட்டை கட்டி போட்டுடணும். நல்லா இல்லை, எது செய்தா நல்லது, எப்படி செய்தா அது எப்படி நல்லா நம்மளுக்கு அறிவு விளக்கம் கொடுக்குறாரு. எல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷமும் நல்ல ஆனந்தத்தை கொடுக்குறாரு. அதை பெற்றுட்டு நம்ம போக போக இன்னும் ஆண்டவங்க எல்லாமே கை கொடுது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆனந்தமாக இருக்குது. நிஜமாக எனக்கு அந்த பகட்டு அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. எவ்வளோ சந்தோஷமாக எல்லாருமே நல்லா ஒற்றுமையாக எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாமே அங்கே எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் கோலாகலமாக கொண்டாடுறது எவ்வளோ இதுவும் ஒரு நல்ல வழி தானே. கடவுள்கிட்ட போகும்போது நல்லா அதுவும் உண்டு, கோலாகலமா எல்லாரும் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கும் போது. ஆனா இது சின்ன லெவல்ல ஒரு பெரிய நம்ம தயவு செய்யாம பண்றது உண்டு இருக்குது. தயவோட செஞ்சா இன்னும் லெவல் நல்லா அதிகமா ஆகுது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். சில பேர் இவங்களை அனிமல்ஸ் போய் வெட்டி அவங்கள இது பண்றாங்க, அவங்கள சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் ஒரு பெரிய, அவங்கள வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறது. அது வேஸ்ட், அது உயிரை வந்து பிரிச்சு எடுத்து அவங்க வந்து தனித்தனியா அறுத்து எடுத்துருவாங்க. அது வேஸ்ட் பண்றதா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எனக்கும் தெரியல ஒரு காலத்துல மீனை வெட்டி எடுக்கும் போது இது உணவு தானே, அது பரவாயில்ல, ஆண்டவன் படைக்கப்பட்டது, இந்த மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டி வச்சிருக்காங்கல்ல, அது கடவுளா படைக்கப்பட்டது, அது உணவு, இது செயின் லிங்க், அது இதுன்னு தான் நம்ம மயங்கிடுறோம், அந்த இருளுக்கு போயிடுறோம். தமான்னு இருளில் போய் விழுந்து. இவங்க எப்படி வறுமக்கலை யூஸ் பண்ணுறவங்க வந்து போய் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த பலிப்பீடத்தில் கை வைக்க சொல்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த பூசாரி வந்து நீங்கள் ஹை அடினாரு எங்கள் கேஜிஎஃப்ல அந்த இதில் கூட்டு போனீங்கல்ல முனி அங்கே போனோடனே இலும்பெல்லாம் பார்த்து எனக்கு அப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? கலங்கிடுச்சு. அதில் பூசாரியும் வந்து பண்ணிட்டாரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஆடை பார்த்த உடனே ஹைனாரா, அப்போ இவங்களோட ஹைனஸ் வந்து இப்படிதான் போகுது போல இருக்கு. போய் அந்த இது வலி, ஆமா வலிக்கு இது பண்ற, அதுக்கு இது பண்ற இது மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்போலேருந்தே கடவுள் வந்து நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. நீங்க எங்க எப்படி சூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி. கேஜிஎஃப் இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, எங்க போனா எங்க அறிவியல் ஆராய்ச்சி கூட எங்க இருந்தாலும் சரி, கோயில இருந்தாலும் சரி, அறிவியல் கூடமா இருந்தாலும் சரி, சரிங்களா, எங்க இருந்தாலும் அந்த மாதிரிதான். ஸோ அதனாலதான் நான் என்ன பண்ணேன், கோவால போனதாட்டி அது சொல்லிட்டு போல இருக்கு. எனக்கு அந்த கும்பிடி இருக்கு, நம்ம என்ன பேசணும் நம்மளுக்கு தெரியாது, திடீர்னு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசும். சரிங்களா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அது நான் பேசுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஊர் மக்களும் சாயது பூசியே எனக்கு இது பண்ணிருக்காங்க, அனிமல்ஸோட ரெகுலேஷனுக்காக பேசுறா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா நீ மற்றவங்க பேச விட்டு நாங்கள் அழகு பார்த்துட்டோம், இப்போ நான் ஒன்றை பேச வச்சு அழகு பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அழகிறே அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிங்கமாக இருந்தால் கூட எனக்கு வந்து இப்படியாவது அழகு பண்ணி பார்ப்பாங்க உலகத்தை. ஆமாம், சரிங்களா? ஸோ இது அந்த வாழ்க்கை தானே, அந்த வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். சரிங்களா? மறு பெருவாழ்வை அழினவர். மறுவனும் போது நீங்க என்ன சொல்றீங்க?
சொல்லுப்பா. மருள்ன்றது ஒண்ணு, மருவு அப்படின்னும் போது எனக்கு மாற்றம் அடைய. உங்களுக்கே புரியுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் அதான். சரிங்களா? அந்த இதுல அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். மருவுன்னா மாறுறது, மருவுன்னா ஒரு மாதிரி. அந்த கோவல என்ன அந்த இன்டர்வியூல மருவுன்னா என்னப்பா அந்த அர்த்தம்? இதோ ஒரு நிமிஷம் சொல்றேன். அது வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்றது தான் மருள். ஆமா. அப்போ இதுல வந்து இங்க ஒண்ணு இருக்கும், ஆனா வேற ஏதோ மாறுறோம். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? இங்கிலீஷ்ல இருக்கிறது நம்மளுக்கு வந்து இதுல பண்ணி சொல்லணும். அந்த அறிவியல் அவங்க கண்டுபிடிச்சி நிறைய வச்சுட்டாங்க. டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் வச்சு நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங்லாம் வச்சு, நம்மளுக்கு லென்சிங்லாம் வச்சு காண முடியாத இதெல்லாம் பார்த்துருக்காங்க இல்லையா? அப்போ அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணி சொல்லணும். அதெல்லாம் டீச்சர்ஸு, கவர்மெண்ட்டு, இது அல்குருவே அதெல்லாம் வருது இல்லை, எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு சொல்லித்தரணும் இல்லை? சரிங்களா? ஸோ அது மருவு பெருவாழ்வை, அது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு ஒன்று நம்மளுக்கு தெரியலனா கூட அது எப்படியோ தெரிஞ்சுக்க உதவக்கூடியது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மருவு உதாரணத்துக்கு நான் இகலோக வாழ்க்கை தான் இருந்தாலும் பிரபலப்படுத்துறாரு பாருங்க. பரலோக இதுக்கு வந்து உதாரணத்துக்கு நான் எங்கே போகிறேன்ல, கோவை அதான் சொல்ல வந்தேன். அங்கே போயிட்டு நான் இந்த 2 இடத்தையும் நம்ம நல்லா மாற்றி வச்சுருக்கோம். கோவிலையும் இதையும் சயின்டிஃபிக் இடத்தையும் மாற்றி வச்சுருக்கோம். இது திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணியும் நம்ம டெம்பிள்ஸ், அதான் நான் சொல்லுவேன், டெம்பிள்ஸையும் நம்ம சயின்டிஃபிக் ஏரியாவும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், அனிமலோட சாக்ரிஃபைஸ் இடமும் மாற்றி விட்டோம். சரிங்களா? அதை திருப்பி நம்ம வந்து இது பண்ணி செங்கோல் ஆட்சி நடக்குது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம திருப்பி அதை இது பண்ணணும். அப்படி சொல்லிட்டேன். எனக்கே எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அவர் வந்து ஒரு இதுவா நல்லதா சொல்லி ஒரு பப்ளிக் இது இன்டர்வியூல எனக்கு வந்து அந்த இது ஹெல்ப் பண்ணாரு கடவுள். ஸோ மருவு பெரு வாழ்வை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி விட்டாரு. முன்னாடி நான் இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது. சும்மா இங்கே பீச்சில் போயிட்டு 2 பேர்கிட்ட பேசினேன், அவுட்ரீச் மாதிரி. கடைசியில வந்து அவர் அவ்வளோ தூரத்தில் பேச விட்டாரு. சரிங்களா? ஸோ எல்லா வாழ்வும் எனக்கு அளித்த. ஸோ ஆரம்பத்தில் நான் ஒரு எலியன் மாதிரி இருந்தேன், இருந்தாலும் வந்து நெளிவு இது பண்ணாமல் அவர் வந்து அவரோட தெளிவு கொடுத்து எனக்கு நல்ல ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. அப்படின்ற மாதிரி எல்லா வாழ்வும் எனக்கு அளித்த வாழ் முதலை. சரிங்களா? முதலாளி அடினவங்கல்ல, அந்த மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்காரு. சரிங்களா? வாழ் முதல் கோல்டன் சான்ஸ் பெரிய இது இருக்குங்கள, அந்த ஏன்னா லைஃப் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங், முன்னாடி இருக்கிற வாழ்க்கையிலேருந்து தான் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி. அது எங்கேருந்தும் வரல, ஏற்கனவே இருந்தால் தான் வரும்ல. ஸோ வாழ் முதலை மருந்தினை ஐநூறு எப்படி வந்து இந்த பவுன்ஸ் பண்ண முடியுது உன்னால, ஏமாந்துட்டே எல்லாத்தையும் விட்டுட்ட, திருப்பி வந்து இப்படி அந்த நிலைமைக்கு ரீபொசிஷன் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் மருந்து மெடிசன் இது தயவு காட்டி அந்த நியூட்ரிஷன் அதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னொருத்தவங்க நல்ல தாவர வகையில் ஒழுங்காக சோறு போடுறதுலையும். சரிங்களா? இன்னொருத்தவங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது, கொலை நடக்கக்கூடாது கடவுளே அப்படின்ற அந்த மாதிரி இருந்தாலும் மக்களுக்கு, மனிதர்களே அவங்களும் வந்து நம்மளோட சகோதரர்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசி, நீங்களும் நம்ம ஏறற்ற சுகநிலை அடையணும் இல்லையா அப்படின்ற மாதிரி நல்லா இது பண்ணி மருந்தினை நல்லா ஹீல் இந்த வேர்ல்டு ஹீல் பண்ணி விட்டுட்டு. ஆனால் நித்யானந்த ஒரு மாதிரி அவங்களோட சீடர்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் டெக்னாலஜி கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஏதோ மந்திரங்கள் சொல்லுவாங்களோ இன்னும். இப்போ இவங்க மசூதியில சில இது சொல்றாங்கல்ல, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நமாஸ் படிக்கிறன்ற பேர்ல ஏதோ ஒரு இது இறைவன் பேரு தான் சொல்லி ஏதோ வணங்குறோம்னு சொல்லி ஏதோ நமாஸ் படிச்சுட்டு பூஜை அந்த முடிச்சிடுறாங்க, அதோட தொழுகை முடிஞ்சிருச்சுன்னுறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு டெக்னாலஜி பண்றாங்க. ஸோ ஒருத்தவங்களும் ஒரு ஹீலிங் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. பட் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இதுதான் பெஸ்ட் ஹீலிங், மருந்து. சரிங்களா? கருணை காட்ட சொல்லுங்க. உங்களுக்கு கேன்சர் ஆமா, சரி, நீங்க கேன்சர் வர இவங்களுக்கு பேஷண்ட்ஸுங்களுக்கு நீங்க சாப்பாடோ இல்லை வந்து அவங்களுக்கு மருந்து ரிலீஸ் பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க. சரிங்களா? பண்ணி விட்டிங்கன்னா இல்லை இறக்கும் அவங்களுக்காக நல்லா வேண்டிக்கிட்டே இருங்க, கடவுளே அவங்க கேன்சர்லாம் காலி ஆகிடணும்
அப்படி நீங்கள் போடுங்க, உங்கள் கேன்சரும் காலி ஆகிடும். உங்கள் உள்ள இருக்க செல்ஸ் வந்து மந்த நிலை இல்லாமல் ஆக்டிவேட்டாக இருந்து எல்லாம் சொந்த நிலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னும் மும்மரமாக சொல்கிறேன். நான் சொன்னேன், உங்களால் முடிஞ்ச நல்லதெல்லாம் மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர்லாம் காண போயிடும். அதான் சரிங்களா. அதான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. செல்ஸ் வந்து எப்படி டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு. பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட நீ அதை தான் சொன்னேன், எல்லாருக்கும் வந்து நல்லா இது பண்ணுங்க. ஆனால் பழக்க விட்டாரு. இருதாலையான பேர் வச்சிருந்தா கூட அவங்க இதே தயவே காட்ட முடியாம அவங்க வந்து தவிக்கிறாங்க. மருந்து வந்து ஒழுங்கா காட்ட முடியாம, மருந்து நிறைய கொடுத்து வீணடிச்சிடுறாங்க. ஒழுங்கான மருந்து காட்ட முடியாம. சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து அன்னைக்கு கூட நீ வந்து அந்த இதெல்லாம் சொன்ன, அந்த மருந்து வந்து இப்போ கொடுக்கறது இதாகாது. கடவுள் வந்து அந்த இரக்கத்தை காமிக்க சொல்லியிருக்காரு. கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்தாலே நான் அன்னைக்கு சொன்னேன், நம்மலாம் கஷ்டப்படும் போது அவங்கெல்லாம் தான் நல்லது செய்கிறாங்க, எல்லாம் பண்ணாங்க, நல்லா அந்த இறக்கம்லாம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க, நல்லா பண்ணிட்டு தானேப்பா இருக்காங்க. அவங்கள மறுபடியும் நம்ம அப்படியெல்லாம் அவரும் அப்பயும் செய்துட்டு இருந்தார். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு இவங்களை சேவை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லது வாங்கி கொடுத்துக்கிட்டு செய்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம அம்மா நல்லா இன்னோன்ற மாதிரி செய்யறதை விட அந்த எண்ணத்தை வந்து நல்லா யாராக இருந்தாலும் செய்யணுன்ற எண்ணத்துக்கு நம்ம வந்துடணும், பொதுவுக்கு வந்துடணும். அதான் டோஸ் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கு சரிங்களா. அந்த ட்ரீட்மெண்ட்டும் உண்டு. அந்த மாதிரி அந்த இரக்கத்தை மேன்மை அந்த மேலும் மேலும் பெருசாக ஆக்கிக்கிட்டே போகும்போது தான் நல்லா மேலும் மேலும் நம்மளுக்கு ஆண்டவனுடைய அந்த அருள் வந்து இன்னும் நல்லா கிடைக்க போயிடுது. நம்ம கேட்காமலே நம்ம சுகம் பெற்றுடுறோம். நம்ம ஆண்டவன்கிட்ட கேட்டு தான் இது வாங்கணுன்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே அவரே கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்போ ஐயாவுக்கு அப்படி தானே. நான் இருக்கும் குடிசையில் வந்து என்ன சொல்ல கட்டணம் வாயில் வர மாட்டேன், உகந்து வந்து எனக்கு அருள் பாலிச்சாருன்னு சொல்கிறார் ஐயா. நான் இருந்த குடிசையில் வந்து நுழைந்தார். நான் இது உள்ளம் அந்த இதெல்லாம் நுழைந்து என்னை வந்து ஒளிமயமாக்கினார், ஒளியாக்கிட்டாரு அப்படின்னு அவ்வளோ நல்லா சொல்கிறார். அந்த மாதிரி நம்ம கேட்கணுன்ற அவசியமே இல்லை. கடவுள் நம்மளுக்கு நல்லதுன்னு வேணும், நல்லது தான் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டாலே அவர் வந்து நம்மளை ஆட்கொள்கிறாரு. எல்லாமே நல்லதெல்லாம் புரிய வச்சு நம்மளுக்கு மேலும் மேலும் நல்லதே செய்ய வைக்கும் போது தான் அது நம்மளுக்கு ஆனந்தமாக இருக்குது. அதுதான் உண்மையான ஆனந்தமாக இருக்குது. மீதியெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி காணல் நீராக மாறி மாறி கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது, தூரம் போய்கிட்டே இருக்குது, கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது, தூரம் போயிருக்கு. ஆனால் போய் பார்த்தா எதுவுமே தெரிய மாட்டேங்குது, எதுவுமே இல்லாதது ஒன்று தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அதுதான் ஆண்டவன் இருக்கிறது உண்மை, நீர் இருக்கிறது உண்மை. ஆனால் காணல் நீராக இருந்தால் நல்லதா? நல்லதே இல்லையே. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் அது இதுன்ற பேரில் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் எதையும் நம்ம பிடிக்க முடியாது. கடவுளை உண்மையான கடவுள் வழிபடுறதெல்லாம் கிடையாது. அதனால தான் அதெல்லாம் தூக்கி போட்டு வந்துடுங்க. அதெல்லாம் வந்து சிற்றின்பம் நினச்சி நீங்கள் போய் விழுது, நீங்களே உங்களுக்கே தெரியாமல் அதில் பாதாளத்தில் விழுறீங்கன்றது ஐயா நல்லா தெரிஞ்சு நம்மளுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. குருவாக இருந்து எல்லாமே நம்மளுக்கு சொல்லி தர்றாரு. அதெல்லாம் ஒரு அப்படியே சித்தருங்க ஒரு இவங்க குருங்க அவங்க இவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் அவங்கவுங்க அனுபவத்தை வந்து நம்ம திணிச்சுக்கிட்டு நம்ம வந்து அனுபவிச்சா அது சரி வராது. உண்மையான கடவுள் இயல் என்னவோ அதை தெரிஞ்சு நம்ம பிரயாணம் பண்ணாதான் நம்ம அவரை அடைய முடியும்னு நல்ல தெளிவாக சொல்றாரு. இதோட தெளிவாக யாருமே சொல்ல முடியாது. கலை பறிந்து உதவும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. நாங்கள் கலைஞ்சு போயிருக்கேன், படிப்பும் ஒழுங்காக வரல, நடிப்பும் ஒழுங்காக வரல அப்படின்போது, ஏன்னா இந்த தடிப்பும் ஒழுங்காக முடியல, சரி நீங்கள் வந்துரு அப்படின்போது கடலூரில் வந்து ஃபஸ்ட்டு அந்த மெக்கானிசம்ஸ்லாம் உனக்கு கற்றுறாரு. ஈஸியாக உயிர் மெக்கானிசம்ஸ்லாம் உனக்கு நல்லா புரியும், அவ்வளோ கஷ்டப்பட முடியாது, எளிமையாக புரிஞ்சிடும் உனக்கு. ஏன்னா உயிர் மேலே ஆசை உனக்கு இருக்குது, நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு உனக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து என்னன்னா அந்த இதெல்லாம் சொல்லித்தராரு. வாழ்க்கை இது ஹீலிங் மருந்து பற்றி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது நான் வந்து இறந்ததெல்லாம் திருப்பியும் அந்த மீட்டர் ப்ராசஸ் இருக்குல்ல, அது தெரியும் போது உங்களுக்கு டைரக்ஷன் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதான் அந்த மறு வாழ்க்கையை இது பண்ணி நம்ம டிரான்ஸ்லேஷன் பயாலஜிக்கல் டேர்ம்ஸும் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரும். எப்படி வந்து உயிர் இங்கே இது பண்ணுது, எப்படி வேலை செய்யுது, நோய்களை பற்றி சொல்கிறது, எதிர்ப்பு திறன் தெரியல உங்களுக்கு, இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் இருக்குது. உயிரோட திறன்கள் அந்த திறன்கள்லாம் காட்டும் போது நம்மளுக்கு எப்படி இது
வாழ்க்கையை நடத்துறது, எப்படி மருந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பாருங்களேன். ஒரு உதவுறது எப்படின்னா, நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காம்படிஷன் ஃபீல்டு வந்து இங்கே தனியாக வச்சுக்கிட்டு இங்கே ஒரு மருந்தியில் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? அந்த லெவல்ஸ் இப்படியும் போகலாம். காம்படிஷன் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, எக்ஸாம்ஸில் எழுதி பாஸ் ஆக முடியல அப்படின்னா. ஆனால் எனக்கு அதில் வந்து பிரயாசம் அதிகம்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? கடவுளுக்கும் வந்து அது அந்த மாதிரி பிரயாசம் அதிகமாக இருக்கிற வேலையில் அவர் வந்து ஈடுபடுத்த மாட்டார். சரிங்களா? அதனால தனியரசு வந்து இப்படி ஒரு பாதையை வச்சு, சரிங்களா, டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எதுனா நியூட்ரிஷன் சப்ஜெக்ட். சரிங்களா? அவங்களோட பல வருஷ படிப்பில் வந்து கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட் பகுதியில் சுமார் 4-5 மாதம் தான் பரப்பிட்டு வந்து 4-5 மாதமோ 6 மாதமோ. அப்போ நீ அதே வந்து நல்லா விரிவாகவும் படிச்சுன்னா உனக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா வளலிசுங்கும் வேகனிசுங்கும் அங்கே நீ இருக்குது, கொஞ்சோண்டு படித்தா அது தெரியாமல் போயிடும். சரிங்களா? அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்து மருந்து பற்றி, சரிங்களா, டோஸு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டு, சரிங்களா, தெராபியூட்டிக் இண்டெக்ஸோட இது ப்ராப்பர்ட்டி இம்ப்ரூவ் எப்படி, அது மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இங்கே பயோகெமிஸ்ட்ரி மட்டும் இருந்திருந்தா நீ வந்து எலிகளோடு நிறுத்திருப்ப. சரிங்களா? அதெல்லாம் நீ தாண்டி படி, கதிராராய்ச்சி வரைக்கும் நீ வந்து முன்னேற்றிட்டு போ. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் பண்டாராய்ச்சியும் உனக்கு வேணும், அண்டாராய்ச்சியும் வேணும், உனக்கு பிண்டாராய்ச்சியும் அப்படின்ற மாதிரி எல்லா ஆராய்ச்சிகளும் வந்து ஒன்னாக்கி அந்த மாதிரி ஒரு லெவல்ஸில் கூட்டு வந்து எல்லா அப்படி சொல்கிறாருல்ல, அந்த மருந்தினை மாமணி இந்த மாதிரி எனக்கு அலங்கரிச்சு கொடுக்குற. சரிங்களா? இங்கே உலகத்து லெவல்ஸில் இங்கே மண்ணாசையும் பெண்ணாசையும் வாங்கி இங்கே போட்டுக்கிறானுங்க ஆளுங்க. ஆனால் எனக்கு நீ இப்படி வந்து விரிச்சு கொடுக்குற, எல்லாத்துலேயும் நீ வந்து ஈடுபடு. சரிங்களா? அந்த மாதிரி எனக்கு வளலாறு படுற மாதிரி எனக்கும் ஒரு இது சாயல் இருக்குன்னு சொல்ல வரேன். சரிங்களா? அது ஏன் வந்து ஒளிச்சு மறைக்கணும்? எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல. சரிங்களா? கடவுள் ஹெல்ப் பண்ணிருக்கும் போது உனக்கு பண்ணிருக்காரு, அதனால உன் அனுபவத்தை நீ பகிர்ந்துக்கிற. அதேதான் ஒவ்வொருத்தர் அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிறது ஒரு வகைன்னா, அவங்கவுங்க அனுபவசாலியா மாறணுன்றது தான் ஐயாவுடைய ஆசை. அவங்களும் எளிமையா இனிமையா அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தை அவங்க அனுபவமும் இவங்க அனுபவம், கடவுளுடைய அனுபவம் என்ன, கடவுள் என்ன நம்மள அனுபவிக்க சொல்றாரு, அவரு வந்து எப்படி அவரு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவரு என்ன வச்சிருக்காரு, அதை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அதே மாதிரி நம்ம மாறி போகணும். அவர் பல சிக்னேச்சர் பார்த்து ரசிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு அதான் இவங்க வந்து மாணவர்கள் எக்ஸாம்ஸ் எழுதி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து பைபாஸ்ல நான் காட்டிட்டு இருந்தேன். சரி, நீ எக்ஸாம்ஸ் முன்னேறு, அது தேவையில்லை அவ்வளோவா, நீ அங்கே போய் கூட கற்றுக்கலாம் பாடத்தை. சரிங்களா? ஸோ இது மணியை, என் கண்மணியை, இவர் மணின்னும் போது மாப்பிள்ளை. சரிங்களா? இவரோட பாடியில் இருக்க அங்கங்களும் இவரோட டெக்னாலஜிஸும் எல்லாமே வந்து சூப்பரானது இல்லையா? இப்போ வள்ளலாருக்கு எப்படி அந்த இது தெரிஞ்சு அங்கே சாப்பாடு கொடுத்து இது பண்ணாரு, அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? விளக்க ஓப்பன் பண்ணி வச்சாரு, அதுவும் நல்லா பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க. சரிங்களா? ஆனால் இன்னும் முன்னேற போகுது. சரிங்களா? இப்போ திருப்பதிலாம் போனீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுச்சு ஸ்டாக்னெண்ட்டாக, அதோட இது இவ்வளோ தான் எனக்கு வளர்ச்சி அப்படின்னு ஒரு இடத்துல நின்று போச்சு. சரிங்களா? தளர்ச்சி தான் இனிமேட்டு அடித்து தவிர இன்னும் அதிகமாக வளருது. பட் இங்கே ஜோதிமா மலை வந்து எப்படி மாமணியை வச்சு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் மருந்து வாங்க போகிறாங்க, இங்கே வந்து இனிமேட்டு விருந்து வாங்க போகிறாங்க, அருள் விருந்தே அப்படின்னு. ஸோ என் கண்மணியை, ஸோ எனக்கு விஷன் கொடு, நல்ல ப்ராசஸ், மெக்கானிக்கும் விஷனும் வள்ளலுக்கு விஷனும் நல்லா ஏற்படுத்தி விட்டுச்சு. துள்ளலாம் சொல்லி தெரியுதுன்னா, இப்போ வந்து ஒரு ரொம்ப கெடுதலாக போய் டமால்னு விழுந்து நொந்து நூலாக போயிடுறதுக்கு கொஞ்சம் இவங்க மருந்து கொடுத்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி சரி பண்ணிக்கோன்ற மாதிரி லெவலுக்கு தான் காமிக்க முடியுது இவங்களால. இவரு தான் வந்து எல்லாமே அந்த தவறே இல்லாமல் முழுக்க நம்ம எப்படி நிறையணும், எப்படி நம்ம கடவுள்கிட்ட நெருங்கி முழுசாக கடவுள் மாதிரி ஆயிடணும், படிகள் மேல கஷ்டப்பட்டு நடந்து போறது ஆவானுன்றாரு அவரு. மலை மேல ஒருத்தர் வந்து நம்ம அந்த தயையை எடுத்து நம்ம எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்ய ஆரம்பிச்சா நம்ம கடவுளாவே மாறிடலான்னு எவ்வளவு எளிமையா சொல்றாரு. கடவுள்கிட்ட போயிட்டு நீ வணங்கிக்கிட்டே இரு, கடவுளை விழுந்து கஷ்டப்பட்டு நடந்தே போ, படிகளை கடந்து போ, நீயே கடவுளா மாறலான்றாரு. அந்த அளவுக்கு கடவுள் ஏல நீ வாங்கி பறந்து போலாம், அதுதானே உண்மையான ஆனந்தம். மிதந்து போலாம். சரிங்களா?
ஓஷனிக் கரண்ட்ஸ்ல போனான்ற மாதிரி நீயே அந்த அனுபவத்தை பெற்றுக்கலாம். அடுத்தவங்க அனுபவத்தையே கூப்பாடு போட்டு பாடி கொண்டாடிட்டு இருக்காம என் கண்மணியே தெரியுங்களா, எனக்குன்னு ஒரு கண்ணு இருக்கு, கண்ணை வர வச்சு அந்த அனுபவத்தால நீயே ஆனந்தப்படு அப்படின்ற. என் கண்ணுக்கு வந்து அந்த ஜுவல்லரி ப்ராசஸ் கொடுத்துட்டு மிளிர வச்சுட்டேன் என் கண்ணை. அது வந்து ஊன கண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. அதை ஞானம் இதை பொருத்தி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி என் கண்மணியை கருணை நடம் புரிகின்ற, எப்படின்னா அந்த நடமாடி எனக்கு காலி விட்டேன். நடமாடு இது சொல்லுவாரு வளர, அந்த மாதிரி சொல்லுவாரு. கருணை நடம் புரிகின்ற கனக சபா, அது வழக்கம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. கனகசபா, கனகசபை ஆட்டினை என் பக்கம் ஆக்கினையே அப்படின்னு என்னோட பக்கத்துல வந்து இழுத்து விட்டு ஆட்டி விட்டு, அப்போ கனக அந்த இது கோல்டன் அந்த ப்ராசஸ் நடக்கும் உள்ளார, அந்த ஊர்லேயே நடந்துச்சு கரெக்டா சரிங்களா. அந்த இதுல புது அவங்களுக்குலாம் யார் புத்தர்கள்லாம் அவங்க புதுமையை கண்டுபிடிச்சாங்க, அவங்க பேருக்கு அந்த பட்டம் சூட்டினாலும் வள்ளலார் வந்து அது புதுவத்துக்கு போனார்ல, அதே மாதிரி நானும் புது இடத்துக்கு போகும்போது அது வந்து அந்த பட்டம் தருகிறது சரிங்களா. இப்போ கருணை நட்டம் புரிஞ்சுதான் அந்த கனக சபா இது பண்ணி விட்டாரு, பதிச்சு விட்டாரு. இனிமேட்டு வந்து அந்த லெவல்ஸுக்கு ஏறிடணும் அப்படின்னும் போது கண்டு கொண்டேன், நான் வந்து பார்த்துட்டேன். இனிமேட்டு நான் போய் ஏன் இது பண்ணணும், மறைச்சு பேசணும். இப்போ அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து ஒரு இது ஸ்பெக்ட்ரம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது சொல்லணும்ல, இந்த சைடில் கார்பன் இருக்குது, கார்பன் ஆக்சிஜனோட லிங்கேஜ் இங்கே வந்து இங்கே டான்ஸ் ஆடுது அந்த நாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது இல்லை நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி அந்த இது ஓடிடுச்சு எனக்கு, லைட்டு காட்டிட்டாங்க அப்படின்னா நான் இருக்குது சரிங்களா. அந்த கோல்டன் லைட் நான் பார்த்துட்டேன் அப்படின்னும் போது கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன். அதை வச்சு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பழம் இப்படி மாம்பழம் எப்படி வந்து கோல்டன் இதுவாக மாறுதோ அந்த மாதிரி நானும் பழுத்துட்டேன் சரிங்களா. கலந்து கொண்டேன், ஏன்னா எனக்கு மாற்ற முடியாது. திருப்பியும் வந்து நீ புளி குழலில் ஈடுபடணும் சரிங்களா, நீ பிரச்சாரம் அதுக்காக பண்ணணும், ஏழைங்களை இது அவங்ககிட்ட பறித்து உண்ணணும் அப்படின்னும் போது சொல்ல மாட்டேன். கோவாவில் இன்னொரு இன்டர்வியூ கொடுத்தேன், தனி வீகனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அதில் ஏழைங்க எடுத்து நீங்கள் பறிச்சிங்கன்னா அது பறிவு கிடையாது, பறிப்பு தான் சரிங்களா. நீங்கள் இதுவே வந்து பிளான்ஸ் வந்து பறிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை இது பண்ணிக்கும், அது ரீசெட் பண்ணிக்கும், திருப்பியும் வந்து அதை ரீஜெனரேட் ஈஸியாக பண்ணிக்கும். ஆனால் நம்ம ஜென்ரேஷன் பண்ண முடியாது. நம்ம அந்த அறிவை வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்தி எது பறிவு எது பறிப்பு அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதான் கலந்து கொண்டேன். கழித்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு நல்லா நம்மளுக்கே செட்டைன் எட்டையா நமக்கு தெரியும், அன்செட்டைன் அப்படி சொல்ல மாட்டோம். சொல்லுங்க. உங்க அத்தையும் உங்க அத்தை வீட்டுக்காரன் சொன்னப்போ கூட நீ வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மெடிக்கல் வேலை அந்த இது தராங்க, போய் சேர்ந்துக்கப்பா, அந்த இதெல்லாம் இருக்கு, உள்ளூர்லேயே நல்ல சம்பளம், நல்லா செய்யலாம் அப்படின்னு நீ அப்பயே சொன்ன. அந்த மருந்து கொடுத்து எல்லாரையும் வீணடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு அந்த செல்வம் வந்து ஆமா அந்த செல்வம் கரைஞ்சு போயிடும்ல, அந்த மாதிரி எனக்கு நிலையா இருக்கு செல்வம் தான் எனக்கு எப்பவும் பிடிக்கும். ஆமா, நான் வந்து உணவுல நல்ல உணவு எடுத்து எல்லாருமே நல்லா இருக்கணும், ஆண்டவங்கிட்ட எப்படி போகணுன்ற அந்த மாதிரி இது மருந்து கொடுத்து எல்லாரையும் காசு சேர்த்து கலந்து போயிரு காசு நம்ம வந்து அந்த மாதிரி என்ன பொற்காசு தேவை மாட்டேன்ட்டு பொண்ணுலகத்தை பார்த்தோம். கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த காசு உட்கொள்ளணும், ஆண்டவர் மருந்து வந்து எப்படி நம்மளுக்கு வேலை. வள்ளலார் காசு எப்படி யூஸ் பண்ணாரு, உணவு எப்படி இருக்கு, வள்ளலார் காசு எப்படி யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும்ல. அவர்கிட்ட காசு வந்துச்சுன்னா அவர் வந்து இதுல கொட்டிடுவார், இதுல பப்ளிக் மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்களுக்காக தண்ணி வேணும்னா தண்ணி வெட்டி கொடுக்கறது, சாப்பாடு வேணும்னா அந்த மாதிரி பப்ளிக் இதுல கொட்டிட்டு வருவாரு காசு. என் கையில இருக்கக்கூடாது, அவங்க எல்லாம் போயிட்டு ஹெல்ப் ஆகட்டும்ன்ற அந்த லெவல்ஸ் கூட்டு போயிடுவாரு சரிங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்ட்டிசிபேஷன் அப்புறம் திருச்சிட்டு இருக்கோம்.